தினம் போற்றும் பாரதம் இது இணையில்லாமா காவியம். அபிநந்தனே, என்னுடைய பேர் கேட்டியா? சொல்லட்டுமா சொல்லட்டுமா மாமா? சொல்லட்டுமா மாமா? எனக்கு தான் தெரியும். ஓ மந்திரக்காய் டோர் முடுறா ஒரு பெண் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் காலையில எழுந்து என்ன செய்ய வேண்டும்? சாணி போட வேண்டும். காலையில எழுந்து யாரா இருந்தாலும் சரி, பொம்பளைங்களா பிறந்தா சூரியன் முளைக்கிறது மாதிரி போய் சாணி போட்டுடணும். அப்படியே சொல்றேன். ஆமா, அதான் வீட்டுல இருக்கிற செய்வாளா? என் முன்னாடி அப்படித்தான் செஞ்சுக்கிறா தினமும். ஏப்புனாலும் போட்டுறாப்பா. வீட்டுல நம்ம கொண்டாடி எப்படியா? நம்ம கொண்டாடி என்ன பண்ணு எப்படியா? காலையில எழுந்தா காலையில இருந்து சாணி தான் போடுவோம். அதுதான் நானும் சொன்னேன். இல்ல நானும் அதான் சொன்னேன். அது போய் அவளை கேளு. என்ன கேட்டா ஒரு பெண்ணாகப்பட்டவள் இருந்து ஏமனேசை முடித்து சாணமிட்டு சந்தனத்தால் கோலமிட்டு ஏமனேசை முடித்து பகவானுடைய திருநாமத்தை நெற்றில் அடைந்து கொண்டு அபிநந்தன். ஆமா, என்னுடைய பேரு என்ன தெரியுமா? இந்த ஜகத்தையே நொடி பொழுதில் கண் இமைக்க முன்னே மயக்கக்கூடிய ஜெகன்மோகினி. ஜெகத்தையே கண் இமைக்க முன்னே மயக்கக்கூடிய ஜெகன்மோகினி. கண்ணுல மைய கண்ணுல பாத்தியா மைய, பின்னாடி பாத்தியா பிய. கண்ணுல மைய பின்னாடி பிய. என்ன ஒண்ணு பண்ண முடியாது. நீ என்ன ஒண்ணு பண்ண முடியாது. அச்சா, நான் நல்லா தான் இருக்கிறேன். 哎呀！ நல்லா தான் இருக்கிறேன்.
மாமா 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 அவன் மயங்க மாட்டான். சொல்லுவாங்க ஊர்ல மோகினி வந்து அம்மிட்டு பூச்சி மோகினி வந்து அம்மிட்டு என்னுடைய பேர் ஜெகன்மோகன் என்று சொன்னேன். சரி. அப்படி இருந்தாலும் இந்த சபைக்கு எப்படி அது மாட்டி தானே கொடுப்பாங்க மனுஷனுக்குடா சொல்ற கையில வந்து வலியலு புளியலு மலியலு கண்டம் புண்ணு கடகம் கங்கணம் காப்பு வளையல் சண்டை ஆமா. மதங்கை இவையெல்லாம் ஆதி அந்த முனைந்து கொண்டு ஆமா. கலகலகலகல சத்தம் காட்டி ஈத்தாலி சபையில் இருந்தேன். சரி அப்படின்னா நான் ஜெகன்மோகனின் சொன்னேன். என்னுடைய வேலை என்ன தெரியுமா? நான் ஜெகன்மோகன் சொல்லிட்டேன். எவ்வளவு ஒரு வேலை என்ன இன்னொரு விஷயம் எந்த ஆடவராக இருந்தாலும் சரி இந்த ஜெகத்தையே தன் நிமிஷா முன்னே மயக்கிடுவேன் சொன்னேன். இங்க யாரா மயக்கணுமா? முன்னால முடிஞ்சா எங்க பையன் என்ன மயக்கிட்டாங்க அவங்க அவர் வேலை போறியா யாரா இருந்தாலும் மயக்கிடுவியா? இப்பதான் எங்க மாமா முடிக்கணும் மாமா மயக்கல அவர் மயக்கிட்டா அவர் வயசானவரு நல்லா எது கம்மி பேர் எங்க பையன் நடக்கிறாரு மயக்க பார்க்கலாம் சின்னாளா? ஆமா சின்னவர் அவரு சின்ன ஒரு பழனி மாமா முடிஞ்சா மயக்கு ஆமா பாப்பா அண்ணவரை எப்படி மயக்கம் தெரியுமா? என்ன பூசிக்கொண்டு அண்ணவரை மயக்கம் தெரியுமா? பூசிட்டுமா? பயப்படாத அண்ணா பையன் நாங்களும் பயப்படாத பூசிட்டுமா? பூசிட்டுமா? பயப்படாத நாங்களும் பையன் தான் வருவியா? எங்க பழனி மாமாவை காற்றில் வாழையில் இருந்து கவருவேனா யார மறக்கணும்னு சொன்னா பையன் எப்படி மறக்க பண்ணியா? அவர் இப்ப எப்படி இருக்காரு? இப்ப நல்லா ஆணு அழகாதான் இருக்காரு. அவருக்கு எந்த குறையும் இல்லையா? எந்த குறையும் நல்லாகிற ஜம்முனு. ஆமா அவர் எப்படி மறக்கும் தெரியுமா? மயக்குவா அவருடைய கண்ணெதிர்க்கு நேராக நின்று கஸ்தூரி பரிமளம் சாந்தி செவ்வாது அத்தர் உலகு பன்னீர் இப்படி சொல்லக்கூடிய ஆமா வாசனை ஆகிய திரவியங்கள் சரி உயர்ந்த திரவியங்கள் எல்லாம் என் ஆதி அந்தமோ பூசிக்கொண்டு மாமா அவரியா மாமா மாமான்னு கூப்பிடுவா பையனா மாமான்னு கூப்பிட்டு ஓன்னு சொல்லலாம். சொல்லம்பா இதெல்லாம் கிடைக்காதுப்பா ஒரு நாளைக்கு தான் சான்ஸ் தவிர கிடைக்காது யூஸ் பண்ணிக்க வர சொல்ல இப்படி சொல்லக்கூடிய திரவங்கள் எல்லாம் ஆதி அந்தமும் கமகமகமகம பூசி மாமா காற்று வாடை அப்படின்னா என்ன தெரியுமா? காத்து எந்த பக்கம் காத்து மேல இருந்து கீழ் காத்து அடிக்கிறது பத்தி. ஆமா மேல் காத்து கீழ் அடிக்கும். சரி அப்படி அன்னவர் மேல் காற்று பக்கமாக நான் நின்று மாமா கீழ் பக்கமாக
திசையா மாமாவை பழனிவேல் மாமாவை நிக்க வச்சு இந்த வாசனை அன்னவர் மூக்கினால் நுகர்ந்தால் என்னை திரும்பி பாப்பாரு அவரு மான்னு சொல்லுவாரு கட்டி பிடிப்பாரு அவரா முத்தம் கொடுப்பாரு அவரா என்னுடைய ஆசைய தீர்த்து தீர்த்து வைப்பாரியா தீர்க்க மாட்டாரு உன்னை வந்து ஒத்துமாறு சொல்லுப்பா சரிமா நீ பண்றபடி உன் பேச்சு வர அவருக்கு மயில நஞ்சான்ட்டாரு மூக்குல சளி பூச்சிக்கிச்சு காத்தே உள்ள போவாது அப்ப என்ன பண்ணுவேன் இப்ப என்ன ஒரு மயக்கல ஆமா சரி அவரு விட்டு இவரு அறியாத பையன் வாலி போயிடுச்சு எப்படியாவது மயக்கிட்டேன் எங்க ஆள் ஒருத்தர் நல்லா வெளிசால கைட்டா எங்க முனிக்கணும் மாமா அவரு மாமா பெரிய மாமாவையா பெரிய அவரு எப்படி மயக்கலாம் அவருக்கு என்ன இப்ப அவர் சளி பூச்சி இருக்குது இப்ப ஆமா இந்த வாசனை எல்லாம் மூக்கினால் நுகர்ந்தா தானே ஆமா வாசனை எல்லாம் மூந்து பார்த்தா தானே உன்னை திரும்பி பார்த்து மாமா ஆமா அப்படி மூக்குல சளி பிடிச்சிருந்தா வாசனை தெரியுமா சளி பூச்சி தெரியாது கேட்டதுக்கு மட்டும் சொல்லு இல்ல வாசனை தெரியுமா தெரியாது 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 அண்ணவர எப்படி மறக்கும்னு கேட்கல ஆமா எப்படி கடகம் கஞ்சனம் பழகாப்பு வரைய வைக்க கொண்டு தவறு வேணா அண்ணவரை எப்படி மயக்குவது தெரியுமா எப்படி மயக்குவேன் கடகம் சந்தனம் காப்பு வளையல் வங்கி தந்தை சதங்கை இப்படி சொல்லக்கூடிய அனைத்தையும் அணிந்து கொண்டு கல 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 அண்ணவர் பக்கத்துல நின்று கலகலகலவன சத்தம் காட்டி அண்ணவர் என் பக்கமாக திருப்பினா இந்த சத்தத்தை அவர் குணிக்கணப்பா ஆமா என்னுடைய மாமா குணிக்கண்ணு மாமா அவர் காதினால கேட்டு மணங்கிடுவாரு மாமா ஓ மை காட் எனக்கு தெரியுமா காது கேட்கும்ல உன்னும் பேசிக்கிட்டே வரேன் அவருக்கு இப்ப காது கேட்கல அப்பாரு எப்படியாவது சவுண்ட் கேட்டு வாங்குவாரு மூக்குக்கும் சளி பூச்சி இருக்குது சளி பூச்சிக்குச்சு காதும் கேட்காது அப்படியாப்பட்ட எப்படி ஆடவர இப்ப ஒரு உதாரணத்துக்கு நம்ம நிர்வாகிக்கிறார் பாரு கஞ்சன் ஐயா அவர் எப்படி மயக்குவார் இப்ப அவருக்கு சளி பூச்சிக்குது காது கத்துல உள்ள உள்ளிச்சில போகும்போது இன்னைக்கு போனா காது கப்புன்னு அடைச்சுக்கிச்சு ஆமா இன்னைக்கு போனா உள்ள தண்ணி உள்ளே போய்கிறாருமா நீந்திக்கினே ஐயோ சொல்லாத அப்படி போயிட்டு காது கப்புன்னு அடிச்சுக்கிச்சு அப்படி சரியா காது கேட்க அண்ணவர் எப்படி மயக்குவேன் எப்படி மயக்கும் தெரியுமா முல்லை அரும்பனவே என் முல்லை அரும்பனவே கவர் வேணா முத்து போன்ற பற்கள் முத்து போன்ற பற்கள் 32 பல்வரிசை பல்வரிசையும் வரிசையா இருக்க வேண்டும் சின்ன மாற்றங்கள் இருக்க கூடாது சரிமா மேற்கு பல்லா இருக்க கூடாது நீட்டாவும் கோரப்பெல்லாம் இருக்க கூடாது வரிசையா இருக்கணும் ஆமா அப்படி இருக்கக்கூடிய என் முத்து போன்ற பற்களால் அண்ணவர் பக்கம் ஆட ஒரு பக்கமாக நின்று அந்த சொன்ன பாரு மாமா நிர்வாகி மாமா அந்த சாமி மாமாவை நிக்க வச்சு அண்ணவர் இடத்துல என்ன செய்வேன் மாமா என்ன பாரியா நான் லூசாயிரும் பழகுதுப்பா என்ன பிடிச்சிருக்கா மாமா எப்படி பாக்கட்டும் மாமா என்ன பாரியா என் பல்ல பாரியா மாமா என்ன பிடிச்சிருக்காயா மாமா இப்படி
நான் ஆளு கிடையாது, அசைய மாட்டேன். அசைய மாட்டியா மாமா? அந்த இடத்துல என்னுடைய பல்லழகை காமித்து மாமா சரி சிரித்தால் என்னுடைய பல்வரிசையை பார்த்து அந்த ஆடவர் சொக்கி மடியில விழுந்துருவாரு மாமா. வரேன். இப்ப அவருக்கு கண்ணு தெரியாது, நீ சிரிக்கிறத அப்படி எப்படி பாப்பாரு? ஏண்டா மூக்குலையும் சளி புடிச்சுக்கிச்சு, ஆமா கண்ணும் தெரியாது, காது கேட்காது, காதும் கேட்காது. நீ சிரிக்கிற கிக்கி கிக்கின்னு சிரிக்கிற பாரு, அது சிரிக்கிறதுக்கு அவர் பாக்குறதுக்கு கண்ணு கிடையாது, பார்வை பார்வை கிடையாது. எப்படி நீ மயக்குவ? இப்ப ஒண்ணுமே இல்ல. யாருக்கா இப்ப அப்படி அப்படி எப்படி மயக்க நீ? இப்படி அப்படி ஆடவரை எப்படி மணக்க எப்படி மயக்குவ? மாமா மாமா துலங்கமாய் உள்ளாடை தனை விளக்கி என் துடை தனை காட்டி கலப்பேனா நம்ம கண்ணாடி இப்ப கம்பெனிலே கொஞ்சம் நல்லா கெத்தான ஆளு. ஏன்னா எவ்வளவு இயந்திரம் வச்சிருந்தாரு, இயந்திரம் அறுவாடை ஜேசிபி அதெல்லாம் வச்சிருந்தாரு. ஒருத்தர் விட்டுட்டு பண் தொடக்கிறாரு. இப்ப எங்க ஆளை கூட்டு வரேன், அவர் எப்படி மாய்க்கணும்? கண் தெரியாது. ஆமா கண் தெரியாது. என்ன குச்சினவா அதேதான் அதேதான் இவருதான் கண் தெரியாது. பண்றது எப்படி மாய்க்குவேன்? இவருக்கு கண் தெரியாது. ஏய் கண்ணு மட்டும் இல்ல, மூக்குலையும் சளி பிடிச்சிட்டு இருக்கும். ஆமா காதுங்க மொத்தமா டோட்டலா வாஸ் அவுட். ஆமா இவரு எப்படி மாய்க்கு பண்ணி பணம் இவருட்ட எப்படி மணக்கணும் தெரியுமா மாமா? தூளங்கமாய் உள்ளாடை தானே விளக்கி அப்படின்னு சொன்னல. ஆமா அப்படின்னா துலங்கமா உள்ளாடைனா என்ன தெரியுமா? துலங்கமாய் உள்ளாடை தானே விளக்கி என் துடையை காட்டி ஆமாயா சூடு சொரணை இருக்கு பத்தியா? ஆமா சூடு சொன்ன இருக்குது. இப்ப உன்ன கைய பிடிச்சிருந்தா யாரு பிடிச்சிருக்குன்னு நல்லா தெரியும். நல்லா தெரியுமா? பெண் கையா ஆம்பளை ஆண் கையா என்று ஆமா எப்படி தெரியும்? ஏதா பெண்கள் கை இருந்தா பூ போல நல்லா நைஸா இருக்கும், ஆம்பளை கை இருந்தா காப்பி வச்சு போய் மூட்டை மூட்டையா இருக்கும். அதனால என்னுடைய கையை எடுத்து அன்னவர் கையை பிடித்து மாமா என்னுடைய உள்ளாடை விளக்கு விளக்கிட்டு உடையின் மீது அண்ணனுடைய கையை வைத்து சேர்த்தா மாமா இதை கண்டு அண்ணவர் மயங்கி விடுவாரு மாமா. Oh my God! அது மட்டும் இல்லையா, இப்படி எந்த ஆடவராக இருந்தாலும் மாமா நொடி பொழுதில் மறைச்சிருவேன். ஆனா இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? உடம்பு எப்படி இருக்கு தெரியுமா? உடம்பு எனக்கு எனக்கு ஒன்று எனக்கு இரண்டு எனக்கு மூன்று எனக்கு நான்கு ஐந்து நாளாய் அழைக்கும் ஒரு நாள் இல்லையா, 2 நாள் இல்ல மாமா, 3 நாள் இல்ல, 4 நாள் இல்ல, 5 நாளா அடிக்கும் காய்ச்சல், காம காய்ச்சல் மாமா.
ஏமா காம டைபாய்டு மலேரியா ஆ, டெங்கு. டெங்கு காய்ச்சல் இப்படிதான் கேள்வி போட்டுக்கிறோம் இன்னொரு நோய் புத்தா இந்த காம காய்ச்சல் உருவாக்குற நோய் இன்னொரு நோய் ஏதாவது உண்மைக்கிறானா உண்மைக்கிறான் தப்பா சொல்லிடுமா 5 நாளா அந்த ஆரோக்கியபுரத்தை ஆண்டு வரக்கூடிய மாமா அந்த காமக்கூரம் மன்மதனானவன் காமக்கணையை எடுத்து மாமா காமக்கணை அரும்பு கணையாக பூட்டி மாமா அவர் சரசரமாக என் மார்பின் மீது துளைக்கின்ற மாமா மன்மதையா காமக்கணையா காமக்குறம் இல்ல காமக்கணை மாமா கை வை காமகுரம் போறான் அந்த மன்மதனானவன் என்னுடைய மார்பின் மீது காமக்கணையை தொடுப்பதான் எனக்கு காமம் அதிகரிச்சு மாமா எனக்கு காமத்தை தீர்த்து வைக்க ஒரு வழி சொல்லியா ஏமா மாமா அந்த பொல்லாத என் காவலா பொல்லாகி மாறனாலே பொல்லாகி நீ உன்னை அந்த காமகுரான் சொல்லப்படுத்தினா நீ எங்களை பிடிச்சி சொல்லப்படுத்த நாங்க என்ன பண்றது எங்களால முடியுமா உன் சொல்லிங்க எங்களால முடியாது அந்த மன்மதனானவன் காமக்கணையை தொடுப்பதனால பொல்லாங்கி அந்த மாறனாலே பொல்லாங்கி என் காமத்தை தீர்த்து வைப்பதற்கு ஏதாவது ஒரு உபயோகம் வை சொல்லியா காமம் அதிகரிச்சிச்சியா மாமா என்ன வயசு சொல்லலாம் மாமா ஒரு வை யோ ஓ இரு மாமா ஐயோ லூசா மாமா யோ மாமா போயிட்டு யோ காமத்தை தீர்த்து வைப்பதற்கு யோ யாதனா ஒரு வை சொல்லியா ஏமா இதெல்லாம் வந்து ஒரே எங்க தெரியுமா போனா நீ காமத்தை தீர்க்கணும் நல்ல இதெல்லாம் வந்து ஆமா நீ காமத்தை தீர்க்கணும்னா இதுக்கெல்லாம் ஒரே வயதாங்க இது நேரா இங்க இருந்து என்ன பண்ற ஒரு வைத்தியரை பார்த்துப்போ நல்ல பைத்தியக்காரனா வயசுக்காரன் இல்லையா வைத்தியக்காரனா நல்ல வைத்தியர் யோ யாரு போய் கேக்குற வைத்தியர் போய் கேட்டினா அது நல்ல ஒரு உபாயம் சொல்லுவாரு வைத்திரியா ஆமா வைத்தியாரே
ஆகாத கம்பெனி கொண்டு வரோம் அம்மா ஆதிகாலம் நீ பாட்டுன்னு வைத்தியர்கிட்ட போனியா இல்லையா வைத்தியர்கிட்ட போய் என்ன சொன்னாரு யோ வைத்தியரே வைத்தியரே நான் வாய்க்காரு வைத்தியரே வைத்தியரே யோ வைத்தியரே வைத்தியரே யோ ஓ எனக்கு காமம் அதிகமாயிடுச்சு வைத்தியரே காமத்தை தீர்த்து வைப்பதற்கு யோ வைத்தியரே வைத்தியரே நீ நடக்கிறவா வைத்தியரை கேட்டதற்கு என்ன சொன்னார் என்னுடைய காமத்தை தீர்க்கணும் ஏதாவது வழி சொல்லுன்னு கேட்டதுக்கு என்ன உரைத்தான் யோ ஓ உன் கைய காட்டுமா கைய காட்டுமான்னு சொல்லி நாடி பிடிச்சி ஆமாமா யோ கை காட்டுமா அப்படி கைய பிடித்து நாடி பிடிச்சு பாத்துட்டு மாமா என்ன சொன்னாரு மாமா ஓ எல்லாருக்கும் நாடி எப்படி துடிக்கும் டிகிரி வச்சுப்படுறா டிகிரி வைக்கலாண்டியா எங்க வச்சா எத்தாச்சு சாமி என்னப்பா ஓ என்னப்பா நாடிதான் பாக்கணும் ஆமா நாடி பார்க்க தெரியும் ஆடி பார்த்தா யாரு ஏமா அங்க வாமா வயசு இல்லப்பா ஏமா இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க நாடி பிடிச்சி நாடி நாடி குச்சி பார்த்தா இப்ப சரியா போடும் அதனால நீ என்ன பண்ற போய் எங்க ஜோசியரை பாத்துட்டு வா நாடி பிடிச்சு பார்த்து ஆமா ஜோசியர் எம்மா உனக்கு காமம் அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சு இந்த காமம் அதிகமானதற்கு காரணம் காரணம்? எம்மா ஓ. உனக்கு வாதுன்னு சொல்லிட்டாருடா ஐயோ, வாதம் வாதம்மா வாகம் வாகம் எனக்கு வாதுன்னு சொல்லிட்டாரா உனக்கா? சரி இப்ப அதுக்கெல்லாம் ஒரு வழிக்குது நீ என்ன பண்ற வாரம் வந்துச்சுன்னு சொல்லிட்டாரா நேரா வைத்தியர்கிட்ட போயாங்கண்ணா ஜோசியர்கிட்ட போ ஜோசியர்கிட்ட பார்த்து சொல்லுவாரு நானு. ஜோசியத்துல சென்று யோ ஜோசியரே 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 யோ ஆ. எனக்கு ஆ. 5 நாட்களாக ஆமா. காமமானது ஆ. அதிகரிச்சிருச்சியா சரி. என்னுடைய காமத்தை தீர்க்கணும் ஆ, ஆ. எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லியாமே ஆ. அந்த ஜோசியரிடத்துல கேட்டதற்கு சரி. அந்த ஜோசியரு ஆ. என்னுடைய கையை பிடித்து பார்த்து. என்னுடைய கைரேகையை பார்த்து பார்த்து ஆமா ஓ கைரேகையை பார்த்து 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 கையை சொல்லு பஜாரா போகுது ஆ? லூசாயிடுமா கையை சொன்னா ஏம்மா ஓ என்னுடைய கைரேகையை பார்த்து பார்த்து என்ன சொன்னா ஜோசியரே இந்த காமம் அதிகமானதற்கு காரணம் ஆ. உனக்கு ஆ. தோசை தாங்கிடுச்சு அதே சரி தோசை தாங்கிட்டேன் தோசை தாங்கச்சா தோசையா தோசைப்பா தோசைமா தோசை போட்டு சாப்பிடலாம்னு பாக்குறேன் தோசை எல்லாம் சாப்பிடலாம் ஏம்மா, இதெல்லாம் ஒரே வயித்தாங்குது நீ என்ன தெரியுமா பண்ற நேரா டாக்டர் போய் பாருன்ற டாக்டர் ஆமா டாக்டர் பார்த்தா தெரியும். டாக்டரை மாமா நீ சொன்ன மாதிரி ஆமா. டாக்டர் கிட்ட சென்று ஆ. யோ டாக்டர் யோ டாக்டர் டாக்டர் போய் எல்லாம் பாரியா பாக்காத கம்பெனி கடைக்கு போறேன் பாக்குறோம், நல்லா பார்க்க மாட்டோம். டாக்டர் கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப நாட்களாக காமம் அதிகமாயிடுச்சு காமம்
டாக்டர் கட்டி கட்டி ஆயிடுச்சு டாக்டர். கட்டி கட்டி ஆகி போச்சா? எங்க காமத்தை தீர்ப்பதற்கு ஏதாவது ஒரு வைத்தியம் சொல்லி டாக்டர்னு கேட்டேன். அந்த டாக்டர் கைத்துல என்னவோ மாட்டி இருந்தாரியா. என்ன மாதிரி போ. இப்ப நீதான் டாக்டரா? டாக்டர் யோ டாக்டர் யோ எனக்கு காமம் அதிகமாயிடுச்சு. இந்த காமத்தை தீர்ப்பதற்கு ஒரு வழி உபான சொல்லி டாக்டர். நான் சொல்றேன். பாத்துக்குமா, இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்குது. நீ என்ன பண்ண தெரியுமா? அவனுக்கு காமம் அதிகமாயிடுச்சுனால நீ என்ன பண்ண, ஜோதகம் அதிகமாயிடுச்சு. ஜோதகத்துல வீந்துட்டு அதனால ஜோதகத்தை பாக்கணும்னா என்ன தெரியுமா பண்ற, நேரம் ஒரு போட்டோக்கார பார்த்து பாக்கணும். போட்டோ? ஆமா போட்டோ. போட்டோ எடுத்து பார்த்தேன். போட்டோ எடுக்கணும் முதல்ல. நம்ம போட்டோ எடுத்து பார்க்க தான் சொன்னேன். ஆமா போய் போட்டோக்கார கூட்டணும் வாயா. நாம கூட்டணுமா? ஒரு அரை மணி நேரத்துல அனுப்பிடுவா. ஆமா ஐயோ ஒரு புடிச்ச பாடு பாரு. நானு எல்லா ஊர் கல்யாணத்துல போய் பாக்குறேன், ஒத்த கூட ஆப்பல கண்ணுக்கு ஆப்பாரு. ரொம்ப பிஸி. ஆமா சரிப்பா, பாப்பா போட்டோ எடுக்கணும் இப்போ. அப்போ ஆமா ஃபுல் சைஸ் ஆஃப் சைஸ் ஃபுல் சைஸ் தான் எடுக்கணும். ஆமா சரி, முதல்ல இந்த பேக் வைக்கணும். பேக் வைக்கணுமா? ஆனில மாட்டு. டேய் அப்பா நீ தூரப்போ. என்ன இந்த கம்பெனில ஒண்ணா பத்தல்டா நீ தான். பாரு இங்க கேமரா வாங்குது. கிட்ட வராத கம்பெனில ஒண்ணா பத்தல்டா நான். நானா சொல்றாங்க. யாருக்கு எடுக்கணும் உனக்கா? என்னையா பாப்பா பாத்து எடுக்கணும். என்ன பைத்தி முட்டிக்கிறேன். என்ன ஆடி தான் போய் நான் நிக்க போட்டா கட்டானுங்க. கேட் பண்ணி நிக்க வை. கேட் பண்ணி பாத்து அது மாதிரி இல்லம்மா. ஐயோ போட்டோ எடுயா. எங்க எடுக்கிறதா? சரி பண்ணுப்பா. சரி பண்ணு. நேரம் இல்ல. ஐயோ போட்டோ எடுத்துருக்காது போலுக்கு. போட்டோ தெரியாத பார்த்து சொல்லி கொடுத்தா போட்டோ எங்க போனாலும் தெரியாது. போட்டோ எடுயா. போட்டோ எடுயா. நீ அப்படிலாம் இது மேலாம் தூங்கினா நான் எப்படி நீ எடுத்துட்டாங்க. இதை சரி பண்றதுக்கு போதும் குடும்பம் ஐயோ அது மாதிரி சரி அதுமா சும்மா லேசா சரி வேற ரொம்ப பிஸி இல்ல. போட்டோகிராஃபர் கரெக்டா இருக்கணும்டா. அப்படி இல்லமா ஒழுங்கா சும்மா லேசா லைட்டா சிரிக்கணும். லேசா சிரிச்சி மாதிரி கன்றா இளம் முன்ன பின்ன போட்டோ எடுத்திருக்காரு. போட்டோ எடுக்க சொல்லியா?
என்னப்பா? போட்டா எடுக்கிறதாண்டா சரி இந்த பண்ண பாரு ஆ. இது மாதிரி தான் சரியா பண்ணணும். போட்டாக்காரலாம் ஆமா தூக்கி தப்பு அதான் சரி பண்ணிட்டு எடுப்பாங்க. இதா சரி போட்டோ எடுத்து எங்க கொண்டு போய் கழுவுவாங்க. லேபிள் தான் போய் கைவிடும் அங்க வேலூர் திருவண்ணாமலை போனா நான் எடுக்கிற போட்டோ அங்க கைவிடா குட்டியில பார்த்து தான் கழுவு நானு. ஆமா அங்க கைவிடா சரி அங்கதான் நல்லா தெரியும். இதா அதனால போட்டோ எடுக்கிறதாண்டா சரி இது மாதிரி எல்லாம் பார்த்து நல்ல போட்டோக்காரனா போய் எடுத்துக்கோ. வா நல்லா போட்டாக்கார எடுத்துக்கிட்டு போறா டேய் என்னையா போட்டோக்கார எடுக்க சொன்னா போட்டோ எடுக்கணும்னு வந்துட்டு நல்ல போட்டோக்கார பாக்க சொல்றான். அப்ப இவன் போட்டோக்காரன் கிடையாதா? வைபோக்காரன் பழக்கணுமா இவன் போட்டோ எடுக்கிறதுக்கு வரலையா? வாங்கி தூண்டு பையனா இது மட்டும் இல்ல, சரிம்மா. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு நீ சொன்னிய முன்ன ஆமா. பால் குடிச்சிட்டு படுமா ஆமா. உனக்கு சரியா சரியா, யோ 1 லிட்டர் பால் வாங்கி சொந்தா யோ நல்லா காய்ச்சி சரி. பாலை குடிச்சிட்டு பார்த்தேன். சரி அது ஆமா தூக்கம் வரல. கூட தூக்கம் வரலையா யோ ஆ. பாய விரிச்சு சரி, படுத்து. பாயின் மீது ஆ. படுத்து பார்த்தேன். ஏ, அப்பா. மாமா ஓ. பாயில படுத்தேன். சரி. யோ ஓ. இந்த பக்கமோ அந்த பக்கமோ ஆ. புரண்டு படுக்கிறையா? இந்த காம தீரல மாமா. நானும் பண்றது அப்படின்னு என்ன பண்ணலாம்? இதெல்லாம் ஒரே வழி ஐயா போய் பார்க்கலாம். இதுக்கெல்லாம் ஒரே வழி தாங்க இருக்குது. ஏன்னா இது வந்து கணத்தை காணகம். இந்த காணகத்து வழியா போவோம், தெரிஞ்சு பாரு வழி. இந்த வழியா போவோம். யாராவது ஆடவன் யாரு வந்தாலும் சரி வந்து அவனை ஈத்து போட்டு மறைச்சு காமத்தை போய்க்கலாம். இந்த கானகத்தின் வழியாக ஆமா, சென்று பார்க்கலாம். வரக்கூடிய ஆடவன். யாரா இருந்தாலும் சரி யாரா நமக்கு தான் அந்த காமம். இடத்துல ஆமா, காமம் சேர்ந்து ஆ. என்னுடைய காமத்தை தீர்க்க வேண்டும். இருக்கணும். போலாமா? எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, விட்டுறாது. சந்தனத்தில்